மணி என்ன ஆகுது மீனா? பசங்க இன்னுமா தூங்குது? எழுப்பிடு, சாப்பிட சொல்லு. பாவங்க, ராத்திரி காலை வந்த டயரில் தூங்குதுங்க. டெய்லி போடுறேன். சொல்லுங்கம்மா, வந்துட்டீங்களா? அங்கே இருங்க, இந்த வந்துடுறேன், வந்து கூப்பிட்டு வரேன். இருங்க. மீனா, பிள்ளைங்க எழுப்பி சாப்பிட சொல்லு. நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். ஏண்டா எவ்வளோ நேரம் நிற்கிறது? கையெல்லாம் குடையுது. சீக்கிரமாக வர வேண்டியதானே? ஏய், வெயில் என்ன கொளுத்துது, கொஞ்சம் கூட நிற்கவே முடியலடா. நானும் எரிஞ்சிருவேன் போல இருக்கு. ஏண்டா மதுரையில் இந்த அளவுக்கு வெயில் இருக்காதுல்லடா தம்பி. ஏமா, மதுரையில் இதை விட வெயில் அதிகமாக தான் இருக்கு. அட போடா, நம்ம வீட்டை சுற்றி தென்னை மரம், வேப்ப மரம், எல்லா மரமும் இருக்குடா. சிலு சிலுன்னு காத்தடிக்கும். அங்கே நல்லா இருக்கும்டா. இங்கே என்னடா இப்படி வெயில் அடிக்குது? இன்னும் எம்பிட்டு நேரம்டா ஆகும் போகிறதுக்கு? இந்த கொஞ்ச நேரத்தில் போயிடலாமா? வாங்கம்மா, வீடு இப்படிமா இருக்கு. என்னை பார்த்தா ராசா, மதுரையிலேருந்து வந்து சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகு போல் வீடு கட்டியிருக்கு. வீடு நல்லா இருக்காமல் இருக்குமாயா? என்னடா மருமகளையும் காணோம், பிள்ளைங்களையும் காணோம். நான் வந்துட்டேனே, எங்கனாச்சும் போய் ஒழிஞ்சிட்டாலோ? அப்பத்தா வந்துட்டியா? என்னை பார்த்தா ஆத்தா, இங்கே வாடி செல்லம். சாப்பிட்டியா சாமி? எங்க அவங்க 2 பேரும் இன்னும் காணோம்? வாங்க அப்பத்தா, உள்ள போலாம் வாங்க. ஏண்டா அப்பத்தா வந்திருக்கேன், வாசல் வந்து வர வைக்க வேண்டாமா? இங்கேருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை அப்பத்தா, உள்ளதான் இருந்தேன். உன் சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். ஏமே, நான் 50 தொலைலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தால் வானு கூட கூப்பிட மாட்டேங்கிற நீ. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? இது நம்ம வீடு அத்தை. சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது. குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா. சுடுதலையும் போட்டு ரெடியாக இருக்க அத்தை. நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அத்தை. அடி போடி, நாளை வெயில் அவிஞ்சு போய் வந்திருக்கேன். இப்போ சுடுதண்ணி போட்டு வச்சிருக்காங்களாம். எங்கள் பாத்ரூமுக்கு எங்கன்னு காட்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டே தம்பி, அப்பா கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் விட்டுட்டு வா. சரிம்மா, நான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். என்ன தம்பி, அப்பத்தாக்கு என்ன உடம்பு முடியாமையே கிடக்குது? நீ எங்கன்னு சொல்லு, நானே போய்க்கிறேன். சரிம்மா, போய் குளிச்சுட்டு வாமா, நம்ம ஒன்றா கொஞ்சம் சாப்பிடலாம். என்னடா தம்பி, வந்திருந்து பார்க்குறேன், உன் சின்ன பொண்ணை காணவே காணோம். அவ தூங்குறாம்மா, நீ போய் குளிச்சுட்டு வாமா. அப்பமா. ஐயோ அம்மா. என்னங்க அத்தை குரல் கேக்குதுங்க. வா, என்னன்னு போய் பாப்போம், வா. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? டே ராசு, பார்த்துட்டே நிக்கிறிய, தூக்குடா. அம்மா எந்திரிமா. ஐயோ அப்ப இடுப்பு போச்சே. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? ஏடா தம்பி, இதுல எப்படா உட்காருது? உக்காந்தா வலிக்கு விழுந்துட்டேன்டா. சாரிம்மா, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. உனக்கு தோதா நீ உட்காந்து போகிற மாதிரி பாத்ரூம் ரெடி பண்ணிடலாம். என்னம்மா, ரொம்ப அடிபட்டுருச்சா? இல்லடா தம்பி, இடுப்பு தான் ரொம்ப சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுடா. நீங்கள் இப்போ குளிச்சுட்டு வாங்கம்மா. மீனாவை தைலம் போட்டு நீ விட சொல்கிறேன், சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சரிப்பா, நீ போப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ருசி, வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா? எஸ் ஆண்டி, இப்போதான் முடிஞ்சது. ஏன் ருசி, புதுசாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரோ குடி வந்திருக்காங்கல்ல? எஸ் ஆண்டி, நான் கூட பார்த்தேன். சுந்தரி கிட்ட கேட்டா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சுந்தரி கூப்பிடலாம். சுந்தரி, அனு இங்கே வாங்களேன். என்ன ருக்காக்கா, வரேன். ஏண்டி சுந்தரி, உங்கள் வீட்டுக்கு மேலே யாரும் குடி வந்திருக்காங்களே, என்ன எது விவரம் எதாவது தெரியுமா? செக்ரட்டரி கேட்டேங்க்கா, யாரும் மதுரையிலேருந்து வந்திருக்காங்களாம். மற்றபடி வேறு எந்த விவரம் தெரியலக்கா. ஆனால் காலைல யாரோ ஒரு கிளவி வந்திருக்கு. வந்திருந்து ஒரே சத்தம்க்கா. இப்போ தானே வந்திருக்காங்க, போக போக எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஏண்டி அனு, உங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல ஆண்டி, நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் இருந்து ஒரே சண்டை சத்தமாகவே கேட்டுச்சு, என்ன விஷயம்? ஆண்டி, நான் சொல்கிறேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்க வீட்டில் நேற்று வேலை போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா? சொல்கிறேன். ஆமாம் ஆண்டி, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணுதான். இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. பாத்தியா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுதுங்க. இங்கே பாருங்க மனோஜ், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. ரோகிணி, உங்கள் அம்மா அப்பா நம்மளை ஏற்றுப்பாங்களா? இனிமேல் எந்த பயமும் இல்லை மனோஜ், வாங்க நம்ம போகலாம். எதுக்கு இங்கே வந்த? ஒழுங்கு மரியாதை வெளியே போடி. உங்கள் அப்பா உங்களை பார்த்தான்னு வச்சுக்க, 2 பேர் வெட்டி போட்டுருவார். குடும்ப மானத்தையே வாங்கிட்டு ஏடி. ஏமா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட ஏற்கனவே இவர் விரும்புகிற சொன்னா இல்லையா? நீங்கள் தான் சம்மதிக்கவே இல்லை. எனக்கு வேற வழி தெரியலம்மா, அதனால தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதா
அப்ப எதுக்கு இங்க வந்த? வெளியே போடு முதல்ல. என்னடி மீனா கீழே ஒரே சத்தம்? தெரியலைங்க அத்தை. சரி வா கீழே என்ன ஏதுன்னு பார்ப்போம். நமக்கு எது அத்தை ஊர்வம்பு, நம்ம இங்கேயே இருக்கலாம் அத்தை. அட என்ன பிரச்சனை தெரிஞ்சுப்பேனாமா, வா போகலாம். கடவுளே, அத்தையால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே. ரோகிணியம்மா கோவப்படாதீங்க ரோகிணியம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். எப்படி அமைதியா இருக்கு? இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தா கோவம் தான் வரும். இவங்க அப்பா வேற ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து எப்படி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படியாவ? இவங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அத்தை இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணை நான் நல்லபடியா பார்த்துப்பேன், ப்ளீஸ் எங்களை ஏத்துக்கோங்க. யாரா நீ இதுக்குடா பேசுற? என் பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, நீ யாரடா? இங்க பாருங்க ரோகிணியம்மா, இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காதா? அவர் தான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல. இங்கே பாருங்கம்மா, எப்படி இருந்தாலும் ரோகிணிக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. இப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துட்டா. இப்போதைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போங்கம்மா, ரோகிணி அப்பா வந்தால் நம்ம பேசிக்கலாம். என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி. அடி ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் அந்த பொண்ணு என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிது. இந்தாருமா, நீ பண்ணிட்டு வந்த காரியத்தினால உங்கள் அம்மா எப்படி அழுகுறாங்கன்னு பாரு. அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். உன்னை எப்படிலாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க உங்கள் அம்மா. நான் மட்டும் உன் அம்மாவாக இருந்தான்னு நினச்சிக்கேன், இந்த மாதிரி உங்கள் அம்மா மாதிரி நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே செய்திருக்க மாட்டேன். உன்னை 10 மாதம் சுமந்து பெற்று ஆளாக்குனதுக்கு என் மனசு ரொம்ப குளிர வச்சுட்டேடி. இனிமேட்டு நீ மூஞ்சில் கூட முடிக்கக்கூடாது, என் வீட்டு பாசப்படிக்குள்ள நீ வரக்கூடாது, இங்கேருந்து வெளியே போடி. அம்மா அம்மா போகாதீங்கம்மா அம்மா. லூசி அனு, இனிமேட்டு நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, வாங்க நம்ம போகலாம். என் கிழவி எல்லாம் உன்னால தான் நடந்துச்சு. எங்கள் அம்மாவை பேசி சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் நான் வீட்டுக்குள்ளே போயிருப்பேன். நீ வந்து பேசினால்தான் எங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. வீட்லேயே இருக்கலாம்னு சொன்னால் கேட்குறீங்களா அத்தை? வாங்க அத்தை, இன்னும் அசிங்கங்கள் நம்மளுக்கு தேவையா? சுந்தரிக்கா எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி வச்சிருப்பாங்க அம்மாவை. இந்த கிழவி வந்து தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. இந்த கிழவி சும்மாவே விடக்கூடாதுங்க. இனிமேட்டு நம்மளுக்கு இங்கே என்ன வேலை, வாங்க நம்ம போகலாம்.